வணக்கம். ஸ்விங் மிஷினில் ப்ராப்பராக எப்படி த்ரெட்டை கோக்கலாங்கிறத பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிறது உஷாவோட கிராஃப்ட் மாஸ்டர் டிஎல்எக்ஸ் அப்படிங்கிற இந்த பெரிய மிஷினு. இந்த மிஷினில் மேலே த்ரெட் ஹோல்டர், இதுக்கப்புறம் இது ஆர்ம் த்ரெட் கைடுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 3 டாட் இருக்கும். அதுக்கு அடுத்தது இது த்ரெட் டென்ஷன் யூனிட். இதுதான் ஒரு த்ரெட்டோட டென்ஷனை டிசைட் பண்ணுறது. இது டேக்கப் லிவரு, த்ரெட்டோட டேக்கப் லிவர். அதுக்கு அடுத்தது ஃபேஸ் பிளேட் த்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரிங் இருக்கும். அதிலெல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணி தான் கடைசியாக நீடில் த்ரெட்டை கோப்போம். இந்த மாதிரி த்ரெட் ஸ்பூலை எடுத்துகிட்டு இந்த த்ரெட் ஹோல்டரில் இன்சர்ட் பண்ணி இருக்கிற த்ரெட்டை ஆர்ம் த்ரெட் கைடுன்னு சொல்கிற இந்த நம்மளோட ஆர்ம் பார்ட் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இது ஆர்ம் த்ரெட் கைடுன்னு சொல்லுவாங்க. இதில் மேலே இருக்கிற டாட்டில் அந்த ஹோலில் த்ரெட்டை விட்டுட்டு தேர்டாக இருக்கிற ஹோலில் இந்த மாதிரி இந்த சைடில் எடுத்துடணும். இது எதுக்காக அப்படின்னா ஒரு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த இது யூஸ் ஆகுது. இதுக்கு அடுத்தது டென்ஷன் யூனிட், த்ரெட்டோட டென்ஷன் யூனிட். இதில் இருக்க ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி எந்த டென்ஷனில் த்ரெட்டு வரணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பாபின் கேஸ்லேருந்து வர த்ரெட்டும் இதில் இருக்க டென்ஷனும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஸ்டிச்சஸ் கரெக்டாக விடும். இதில் இந்த மாதிரி விட்டுட்டு அதில் க்ளோஸ்அப்பில் பார்த்தா நமக்கு ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இதுதான் அதோட நமக்கு டென்ஷனை ஹோல்ட் பண்ணி நமக்கு ரிலீஸ் பண்ணும். அதில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற டேக்கப் லிவர், த்ரெட்டோட டேக்கப் லிவர் இது அப் அண்ட் டவுன் அந்த த்ரெட்டை மேலே புல் பண்ணி புஷ் பண்ணி இழுக்கிறதுக்கு இந்த லிவரில் தான் நம்ம விடணும். இதுக்கு அடுத்தது இது பிளேட் ஃபேஸ், இந்த பிளேட் கீழே இருக்கு இல்லையா பிளேட்டு, அதை ஃபேஸ் பண்ணி இருக்கிற த்ரெட் கைடு. இது கரெக்டாக நேராக போகணும் த்ரெட்டுங்கிறதுனால இதில் விட்டுட்டு நீடிலோட ஹோல் லெஃப்ட் டு ரைட் நம்ம நீடில் இந்த மாதிரி த்ரெட்டை கோத்துட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக இன்சர்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டெப்ஸு த்ரெட் ஹோல்டர், ஆர்ம் த்ரெட் கைடு, அதுக்கப்புறமா த்ரெட் டென்ஷன் யூனிட்டு, த்ரெட் டேக்கப் லிவரு, அந்த ஃபேஸ் பிளேட் த்ரெட் கைடு, இது எல்லாத்துலேயும் விட்டுட்டு இந்த மாதிரி நீடில் நம்ம த்ரெட்டை கோத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான இதில் இருக்கும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம த்ரெட்டு கரெக்டாக வராது. உங்களுக்கு இந்த த்ரெட்டோட டென்ஷனையும் நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயும் காமிச்சிருக்கேன் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத. இந்த மாதிரி இந்த ஆர்ம் த்ரெட் கைடில் விட்டுட்டு த்ரெட் டென்ஷனில் விட்டு டேக்கப் லிவர், இந்த டேக்கப் லிவர் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு சைடில் இருக்கிற இந்த வீலை இது பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிறது மேலே வந்துடும் உங்களுக்கு இந்த டேக்கப் லிவர். அதுக்கப்புறமா நீங்கள் விடலாம். இது அந்த ஃபேஸ் பிளேட்டோட ஃபேஸ் த்ரெட் கைடு விட்டுட்டு கடைசியாக த்ரெட்டை இது பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச்.